ஹலோ அபிலாஷ் அகஸ்டஸ் ஹியர். ஸோ இன்றைக்கி டோப்பமைன் சீரிஸோட பார்ட் 4 டோப்பமைன் லோடிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நேற்று வீடியோ டோப்பமைன் அண்ட் லெமன்ஸ் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கீழே லிங்க் பண்ணுறேன். அது போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் புரியும். இந்த டோப்பமைன் லோடிங்கிறது ஒரு செம்ம கான்செப்ட். அது எனக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதை எப்படி நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்றத நான் இன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ட்ராயிங் மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது டோப்பமைன் வர்சஸ் டைம் சார்ட். இது வந்து மார்னிங், இது நைட்டு. ஸோ உங்கள் டோப்பமைன் வந்து எப்படி ஸ்பைக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லஸ்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் எழுந்த உடனே உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த மாதிரி எதனா ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹை டோப்பமைன் ஸ்பைக்குக்கு போயிடுவீங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலை எதனா ஒன்று இருக்கும். அதை செய்யணும்னு போகும்போது நீங்கள் லோ டோப்பமைன் ஸ்டேட்லேயே போவீங்க. இந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு போர் அடிக்கும், கடுப்பாக இருக்கும், எப்படா திரும்பி ஃபோன் யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அதே நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் ஹை கார்போஹைட்ரேட் மீல் லைக் ஒரு பிரியாணி இல்லை பர்கர் அந்த மாதிரி எதனா சாப்பிட்டிங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு டோப்பமைன் ஸ்பைக் கிரியேட் பண்ணும். நீங்கள் ஒன்ஸ் ஹை டோப்பமைன் ஸ்பைக் இருக்க ஆக்டிவிட்டி பண்ணிட்டீங்கன்னா அது கீழே நீங்கள் லோ டோப்பமைன் இல்லை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாத வேலையெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பண்ணிட்ட அப்புறம் திருப்பி உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணணும்னு தோணும். ஈவினிங் நைட்டில் நீங்கள் திருப்பி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் உங்கள் லைஃப்பில் கம்பல்சரி நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கோ நீங்கள் படிக்க வேண்டியதோ சம்திங் இருக்கும். அதை பண்ணி தான் ஆகணும்னு வேறு வழி இல்லாமல் பண்ணிவிட்டு திருப்பி நைட்டு நீங்கள் தூங்குற வரைக்கும் உங்கள் ஃபோனை ஏதோ முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஹை டோப்பமைனோட நீங்கள் அப்படியே போய் படுத்து தூங்கிடுவீங்க. இது இப்படி தான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து நார்மலாக அவங்களோட டே வந்து 2025 போயிட்டுருக்கு. இப்போது இந்த டோப்பமைன் லோடிங் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் எந்த டோப்பமைன் ஸ்டிமுலேட் பண்ணுற ஆக்டிவிட்டியும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக உங்களுக்கு என்ன ஒர்க் வேணும், இல்லைனா சன்லைட்டு, ஆக்சுவலாக நேச்சுரல் டோப்பமைன் சோர்ஸஸ்லாம் இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணுறது, சன்லைட்டு, இல்லை மற்ற மனுஷங்க கூட பேசுகிறது, பெட்ஸ் கூட விளையாடுறதுன்ட்டு நீங்கள் இந்த மாதிரி எதனா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி கிராஜுவலாக நேச்சுரலாக உங்கள் டோப்பமைனை வந்து டே ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் அதுவும் லஞ்சுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு நீங்கள் லோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்டிங்கன்னா அது இன்னும் நல்லது. அப்புறம் நீங்கள் 5 மணிக்கு அப்புறம் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கலாம். பேசிக்காக யூகே அண்ட் யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸில் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி தான் அவங்க ஒர்க் கல்ச்சரே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே 7 or 8 மணிக்கு ஒர்க் ஆரம்பித்து 4 இல்லை 5 மணிக்கு ஒர்க்கை முடிச்சிருவாங்க. அப்படி அவங்க ஆரம்பித்து முடிக்கும் போது அவங்க டைமில் வந்து கஷ்டமான வேலை எல்லாத்தையுமே வந்து அந்த டோப்பமைன் நல்லா இருக்க டைம்லேயே வந்து நேச்சுரல் டோப்பமைனோடய அவங்க பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த 4-5 மணிக்கு அப்புறம் அவங்க லைஃப் அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக இருப்பாங்க. நீங்கள் இந்தியாவில் ஐடி கம்பெனியில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் உங்களால் முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். எனக்கு இது செமையாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ வில் see in the next video. அது வரைக்கும் டேக் கேர், பாய்.